அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ரமதானில் 30 நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் 11வது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா இஃப்தார். அன்பானவர்களை, இஃப்தார் அப்படிங்கக்கூடிய பெயரை கேட்கும் பொழுதே நமக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்களுக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றது. ஒரு சந்தோஷம் என்னென்னா, நோம்பிருந்து அந்த நோன்பை திறக்கும் பொழுது இஃப்தார் நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அழகான சந்தோஷம். அடுத்ததாக என்ன சந்தோஷம்னா, நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். உஜூஹு யௌம இதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் அப்பொழுது செழிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த முகங்களுடைய ரப்பை, அல்லாஹுவை பார்க்கக்கூடிய நிலையில் அது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். ஆகவே 2 சந்தோஷங்கள், ஒன்று இஃப்தார் நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம், இன்னொன்று மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய சந்தோஷம். இந்த 2ஐயும் முஃமின்கள் அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹுக்காகவே முழுமையாக ஒரு நாள் முழுவதுமாக அல்லாஹுக்காக மட்டுமே நோம்பிருந்தவர்கள், அல்லாஹுக்காக தாகத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள், அல்லாஹுக்காக பசியை கட்டுப்படுத்தி கொண்டார்கள், அல்லாஹுக்காக இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக சிறப்பான கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கூலியை எதிர்பார்த்து அந்த முஃமின் மிக சந்தோஷமாக இருப்பார். கூலியை எதிர்பார்த்தவராக அந்த இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளோ அழகான சந்தோஷமான தருணம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தோஷத்தை அல்லாஹுவை பார்க்கக்கூடிய சந்தோஷத்தோடு சேர்த்து சொல்கிறார்கள். அப்போ அவ்வளவு சந்தோஷமான ஒரு தருணம் தான் இஃப்தாருடைய தருணம் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை திறந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த துஆவுடைய அழகு பாருங்கள். ذهب الظمأ, நம்முடைய தாகங்கள் போய்விட்டது. وابتلت العروق, நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி அடைந்து விட்டது. தாகங்கள் போய்விட்டது, நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி அடைந்து விட்டது. وثبت الأجر, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து கூலி அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்ததுக்கப்புறம் கேட்பாங்க. அப்போ நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் துஆ இருக்குதா அப்படின்னு கேட்டால், என்ன துஆ வேணாலும் நம்ம கேட்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட கேட்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த துஆ தான் இருக்குதுன்னு எந்த துஆவும் கிடையாது. நோன்பு திறந்ததுக்கப்புறம் இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரமதானில் நம்மளுடைய நோன்புகளையும் நம்மளுடைய ஏனைய நல்ல வணக்க வழிபாடுகளையும் ஏற்றுக்கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வபாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.